கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஜெபதுனி ஊழியங்கள் வழங்கும் இந்த நிகழ்ச்சியை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே உங்களோடு கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையான காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அனுதின வாழ்க்கையிலே இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்தும் அவருடைய சந்ததியை குறித்தும் கவலையும், பிள்ளைகளின் வாழ்க்கையிலே உள்ள குறைவுகள் கசப்புகளினாலே கண்ணீரோடு வாழுகிற பெற்றோர்கள் மிகுதியாய் அதிகமாய் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் வேதத்திலே தெளிவாய் பார்க்கிறோம். சங்கீதம் 127:4 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரால் வரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவரீர் என் சுதந்திரத்தை ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி தாவீது சங்கீதம் 16:8 சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே
இந்த ஆசீர்வாதத்தை ஏன் சுதந்திரிக்க இயலவில்லை? ஏன் பிள்ளைகளின் நிமித்தமாக குடும்பங்களிலே கசப்புகள், கண்ணீர்? ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய பிறப்பை குறித்து வேதம் தெளிவாய் சொல்கிறது. சங்கீதம் 139, 15, 16 வாக்கியங்களிலே, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாதே போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. காண்கிற தேவன் நம்முடைய கருவை காண்கிறதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கு பிறப்போம், எங்கு வாழ்வோம், எத்தனை காலங்கள் வாழ்வோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர் முன் குறித்து இருக்கிறார். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியத்திலே இதை குறித்து பார்க்கிறோம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிற தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையிலே மெய்யான ஆசீர்வாதம் நிறைய வேண்டும். அவர்கள் கர்த்தருக்காக வாழ வேண்டும், கர்த்தருக்குள் வாழ வேண்டும், கர்த்தரோடு வாழ வேண்டும் என்ற வாஞ்சியோடு நம்முடைய தேவன் காரியங்களை செய்கிறார். வேதத்தை நாம் ஆராயும் போது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அங்கு சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். அவன் வளர்ந்த பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக அங்கு இருக்கிறதை பார்க்கிறோம். 24ஆம் வாக்கியத்திலே, பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பிள்ளை வளர்ந்தது, ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது மார்க் 10ஆம் அதிகாரத்திலே சிறு பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்லும்போது, என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னார். என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை குறித்து கர்த்தர் தெளிவாய் சொன்ன வார்த்தைகளை காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிள்ளைகளை குறித்து வேதத்திலே பல இடங்களிலே பலவிதமான காரியங்களிலே பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க நாம் எவ்விதமாய் வாழ வேண்டும், எவ்விதமாய் காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வது நலமானது. வேதத்திலே பார்க்கிறோம். சங்கீதம் 144, 11, 12 வாக்கியங்களிலே பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு, பிள்ளைகளினுடைய காரியங்கள் மேன்மையாய் இருப்பதற்கு அங்கு நடைபெற வேண்டிய நிகழ்ச்சியை காண்கிறோம். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். இங்கு பார்க்கிறோம், மாயை பேசுகிற வாயுடையவர்கள், அதை போல கள்ளத்தனமான கைகளை உடைய அந்த வலதுகை உடையவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மாயான காரியங்களை பேசுகிற தன்மையுடையவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே தீதான காரியங்கள், தீமையான காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி சூனியங்களை செய்கிறவர்கள் தங்கள் வாயை பயன்படுத்துகிறார்கள், வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே தான் மாயான காரியங்களை செய்வதற்கு, மறைவான காரியங்களை தந்திரமாய் செய்கிற மக்களுக்கு எங்களை விலக்கி தப்புவியும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அநேகர் குடும்பங்களிலே பிள்ளைகள் வளர்ந்து ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த குடும்பங்களிலே பிள்ளைகள் அவ்விதமாய் வளர இயலாது இருப்பதற்கு காரணம் பலவிதமான
தந்திரமான காரியங்களை, தீதான காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்கிற நிகழ்ச்சிகள். இவ்விதமாய் செய்வதனாலே அநேகருடைய குடும்பங்களிலே கண்ணீர், கஷ்டங்கள். ஏன் இந்த பிள்ளை எனக்கு பிறந்தது என்று சொல்கிற அளவிலே துக்கமும் துயரும் அடைகிற மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை வேலி அடைத்து உன் கூடாரத்தை காத்துக்கொள்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய வல்லமையான செயலினாலே உன்னை கண்ணின் மணி போல காக்கிறவராயும் உன் குடும்பத்தாரை காக்கிறவராயும் இருக்கிறபடினால் இன்றைக்கு அவர் உன்னை தப்புவிக்கும்படியாக, உன்னை எல்லா தீங்குக்கும் எல்லா தந்திரங்களுக்கும் விலக்கி காக்கும்படியாக உன்னை அவர் வழியில் நடப்பதற்கு இடங்கொடு. இரண்டாவது காரியமாக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் வேதத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17-18 வாக்கியங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஆபிரகாமை பார்த்து 2 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கூறினார். உன் சந்ததியானது வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கூறினார். பூமிக்கு அடுத்த ஒரு ஆசீர்வாதம், விண்ணுக்குரிய ஒரு ஆசீர்வாதம். 2 விதமான ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் தன் சந்ததிக்கு பெற்று வைக்கின்ற ஒரு மனிதனாய் மாறினார். காரணம் என்னவென்று சொன்னால், தன் மகனை கர்த்தர் தன்னுடைய திட்டத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது தன்னுடைய ஏக சுதன் என்று சொல்லி அவன் எண்ணாதபடி அவனை முழுமையாய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்வதற்கு அர்ப்பணித்தான். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கின்ற காரியத்தை செய்வதற்கு பிள்ளைகளிலே நாம் என்ன செய்கிறோம்? சில சமயங்களிலே பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கிறோம். அது நன்றாய் வளர்ந்து நன்றாய் படித்து நல்ல பதவியிலே இருப்பார் என்று சொன்னால், இல்லை 2வது மகனை கொடுக்கிறேன், இல்லை 3வது மகனை கொடுக்கிறேன். எந்த மகன் தேராதவனாக, படியாதவனாக, நல்ல சுபாவம் இல்லாதவனாக இருக்கிறானோ அவனையே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிற மக்கள் ஏராளம் உண்டு. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஆபிரகாம் அவன் சந்ததியை ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையிலே முதலாவது கீழ்ப்படிந்து அர்ப்பணித்த காரியம். இன்னுமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ளாக வாழுகிற காரியத்திலே ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 128 சங்கீதத்திலே அங்கு 1 முதல் 3 வரை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பிள்ளைகளை ஒலிவ மரக் கன்றுகள் என்று சொல்லி அவர்களின் ஆசீர்வாதத்திற்கு ஒப்பிடுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி நமக்கு சொன்னபடியே அவர்கள் மிகுதியான மேன்மையை, மகிழ்ச்சியை கொண்டவர்களாய் மாறுவார்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும்போது பிள்ளைகளுடைய வாழ்க்கையானது நலமானதாய், மேன்மையானதாய், மகிழ்ச்சியை தரக்கூடியதாய் இருக்கிறது. ஒலிவ மரமானது முகத்திற்கு அழகை தரக்கூடிய எண்ணெய் கிடைக்கிறது.
காயங்களை ஆற்றக்கூடிய ஆற்றலுடையது இந்த ஒலிவ எண்ணெய். இந்த ஒலிவ எண்ணெயானது மிகுதியான செல்வத்தை தரக்கூடியது. அவை பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள் என்று சொன்னாலே அவர்கள் காயங்களை ஆற்றுவார்கள். மனதின் காயங்களை ஆற்றுகிற பிள்ளைகளாக, நம்முடைய வாழ்க்கையிலே அழகை கொண்டு வருகிற மக்களாக, அதோடு செல்வத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நிறைவாய் கொடுக்கிற மக்களாக இருக்கிறார்கள். யாருக்கு என்று சொன்னால் அவருக்கு பயந்து அவர்கள் வழியிலே நடக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் அவருக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் துணிகரமான தவறுகளை, பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற மக்கள் இன்று ஏராளம் உண்டு. காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் மனதிலே பதிந்து விடுகிறது. அது நிமித்தமாய் அவருடைய சந்ததியில் சமாதானம் இல்லை, அந்த சந்ததியில் ஆசீர்வாதம் இல்லை. வேதத்தை பார்க்கிறோம். பொய்யான காரியத்தை, தவறான காரியங்களை இந்த உலகத்தின் ஆஸ்திக்காக சம்பாதித்த ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அங்கு 26, 27 வாக்கியத்திலே கேயாசி என்று சொல்லப்படும் மனிதன் தன் சந்ததிக்கு சாபத்தை தேடி வைக்கிறதை பார்க்கிறோம். காரணம், அவன் என்ன செய்தான்? நாகமானுக்கு பின்னாக சென்று பொய்யானவைகளை கூறினான். எஜமானுக்கு விருந்தாளிகள் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே பொருளாசையுடையவனாய் இருந்து தவறான காரியங்களை, தீதான காரியங்களை தன்னுடைய பொய்யான வார்த்தைகளினாலே சொல்லி செய்தபடினாலே சாபத்தை சேர்த்தான். அந்த 26, 27 வாக்கியங்களை வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். தெளிவாக, திட்டமாக பார்க்கிறோம். பொய்யான காரியங்களை சொல்லி உலகத்தின் ஆஸ்திகளை, பொருட்களை சம்பாதிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த வேதனைக்குரிய காரியங்களை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஊழியனுக்கு பணி செய்த போதும் மிகுதியான துணிகரத்தோடு அதை மறைக்கின்ற செயலை பார்க்கிறோம். அதைப்போல மீண்டுமாய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்ற பொழுது, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்ட பொழுது அவன் பொய்யை மறுபடியுமாய் சொல்வதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடவாதபடி, நம்முடைய மன விருப்பத்தின்படி, நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளின்படி நடப்போம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை அல்ல, சாபத்தை தேடி வைக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். சந்ததியிலே சாபங்கள், அநேக குடும்பங்களிலே சந்ததியிலே சாபங்கள். ஏன்? இவ்விதமான வேதனைக்குரிய காரியங்களை தவறான விதத்திலே சேர்த்து வைக்கிறபடினால். ஆனால் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் தேவனுக்கு பயந்து அவர் வழி நடக்கிற மக்களாய் மாற வேண்டும். சங்கீதம் 112ஆம் சங்கீதத்திலே அங்கு தெளிவாக, திட்டமாக சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இங்கு தெளிவாய் பார்க்கிறோம். செம்மையான ஒரு வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? 1ஆம் வாக்கியத்திலே கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தைகளின் மீது விருப்பமுடைய ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் பொறுப்பாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒருவேளை என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை சரியில்லை என்று சொல்லி துக்கத்தோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
உங்கள் சந்ததியில் ஏன் இந்த பாடுகள்? உங்களுடைய சந்ததியிலே ஏன் இந்த வேதனைகள், கசப்பான காரியங்கள், வெளிச்சொல்ல முடியாத துக்கங்கள் ஏன் இன்றைக்கு இருக்கிறது? காரணம், நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயமில்லாது உலக பிரகாரமான காரியங்களை தேடுகிற நாடுகிற உள்ளத்தோடு வாழுகிற வாழ்க்கை. இன்னுமாய் வாழ்க்கையிலே அவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 147 சங்கீதம் தெளிவாய் சொல்கிறது. 12-13 வாக்கியங்களிலே இப்படியாய் பார்க்கிறோம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைகளுக்கு காத்திருக்கிற மக்கள் மேல் பிரியமாயிருக்கிற தேவன் அவருடைய துதி சத்தங்களை கேட்டு அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அநேக நேரங்களிலே பிள்ளைகளின் நிமித்தமாய் கர்த்தரை துதிக்கின்ற துதியானது குறைவுடையது. அநேகருடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளை குறித்து குறை பேசிக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் சரியில்லை என்று சொல்லி துக்கப்படுகிறோம். சில சமயத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து சாபகரமான வார்த்தைகளை சொல்லுகிற பெற்றோரை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு தாயார் தன் பிள்ளையை குறித்து சொன்னார், ஐயா, என்னுடைய மகன் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் குடித்துவிட்டு என்னை அதிகமாய் வேதனைப்படுத்துகிறார். சில சமயத்தில் என்னை அழித்து விடுகிறார். ஏன் இந்த மகன் எனக்கு விதவியான எனக்கு என்று சொல்லி துக்கம் பாராட்டினார்கள். அவருடைய உள்ளத்தின் துக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். நடைபெற்ற நிகழ்ச்சி என்று சொன்னால் சில தினங்களிலேயே ஒரு வாகன விபத்திலே அவர் மரித்து போனார். இன்றைக்கு பெற்றோருடைய சில காரியங்கள் பிள்ளைகளில் வேதனைகளை மாத்திரமல்ல, வேதனையான முடிவையும் கொண்டு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்பதோடு அவரை துதிக்கிற துதியினால் நிறைய வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் செய்த எல்லா காரியங்களுக்காய் அவரை துதிக்கிற துதி ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில், உங்களுடைய உதடுகளிலே இருக்க வேண்டும். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன தாவீதை போல துதிக்கிற துதி நிறைய வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு துதி இருக்கும் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் சந்தானத்தை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், பிள்ளைகளை மேன்மையாய் நடத்துகிற தேவன். ஏசாயா 54 வாக்கியத்திலே, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பெரிதான சமாதானத்தை கொண்டு வருகிற, பெரிய பாக்கியத்தை கொண்டு வருகிற பிள்ளைகள். ஏன் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயமாய் நடத்துகிறார். கர்த்தருடைய துதி உங்கள் உள்ளத்தில் எழும்புகிறபடினாலே, கர்த்தருடைய துதியானது உங்கள் வாழ்க்கையிலே நிறைந்து இருக்கிறபடினாலே இந்த மேலான பாக்கியத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன் பிள்ளைகளின் நிமித்தமாய் நீ கலங்கி இருக்கிறாயா? என் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கசப்பு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரிந்திருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை கண்ணீராய் இருக்கிறது பிள்ளைகள் நிமித்தமாய் என்று நீ கலங்கி கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உன்னை ஆராய்ந்து பார். உன்னுடைய வாழ்க்கை நீ ஆராய்ந்து பார். ஏன் என் சந்ததியிலே இந்த ஆசீர்வாதம் இல்லை, சந்ததியின் ஆசீர்வாதத்தை ஏன் நான் பெற்றுத்தர முடியவில்லை என்று சொல்லி உன் வாழ்க்கையின் இளவயதின் பாவத்தை குறித்தும் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தவறுகளை நினைத்தும் உணர்ந்து அறிக்கை செய். கர்த்தர் அதிசயத்தை செய்வார். அத்துடன் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கிறோம். பெற்றோரின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே எண்ணப்பட்டான். ஆதியாகமம் 26 வாக்கியத்திலே, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி,
நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஊழியம் செய்கிற ஒரு தகப்பனாகிய ஆபிரகாம் என்று சொல்வதை பார்க்கிறோம். தன்னை விட்டு பிரிந்து போன லோத்தை குறித்து கரிசனை கொண்டு அவனை மீட்பதற்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாய் முயற்சித்து அவனை மீட்டு வந்த ஒரு மனிதன். ஆபிரகாமுடைய சந்ததியானது ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் இந்த மேலான ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம். அவன் கர்த்தருக்காக உழைக்கிற ஊழியங்களை செய்கிற ஒரு மனிதனாயிருந்தான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான தாளந்துகள் இருக்கிறது, பலவிதமான கிருபைகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதை பயன்படுத்துவது கிடையாது. ஆலயங்களிலே அதை செய்வது கிடையாது, ஊழியங்களிலே அதை செய்வது கிடையாது. அது நிமித்தமாய் வேதனை அடைகிற மக்களாயிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாம் தன்னிடத்திலே குறைவான மக்கள் இருந்தாலும் அந்த இரவிலே தன் லோத்து பிரிந்து போன ஒரு மனிதனாயிருந்தாலும் தவறான இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அவனை மீட்கும்படியாக அவனுக்காக யுத்தம் செய்து அவனை மீட்டு கொண்டு வந்த ஒரு மனிதன். இன்றைக்கு அவிதமான ஆத்துமாக்களை மீட்கிற ஒரு உன்னதமான பணியிலே உங்கள் பங்கு எப்படி இருக்கிறது? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற அந்த காரியங்களிலே எவ்விதமாய் இருக்கிறது? அழிந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளமாய் இருக்கிறார்களே, நித்தியமான நரக ஆக்கினைக்கு செல்லுகிற மக்கள் ஏராளமாய் இருக்கிறார்களே, அவருடைய குறித்து ஒரு கரிசனை நிறைந்த உள்ளம் இருக்கும் என்று சொன்னால் உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவனே, இந்த நாளிலே எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நீர் சொன்ன வாக்கின்படி நாங்கள் நடக்கவும் அதனால் உண்டாகிற மேன்மைகளையும் நன்மைகளிலும் எங்கள் சந்ததியிலே காணப்பட உதவியும். தாகமுள்ளவன் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவனே, சந்தானத்தின் மீதும் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவனே, இன்றைக்கு அந்த உன்னதமான தாகத்தோடு நாங்கள் காரியங்களை செய்து எங்கள் சந்ததியின் ஆசீர்வாதங்களை கண்டு மகிழ கழிகுற உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். எங்கள் மற்ற வெளியீடுகளான செய்தி சீடிகளையும் பாடல் சீடிகளையும் பெற்று பயனடையுங்கள். ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பெட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. வந்துள்ள மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டு அவர்களுக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இந்த இடத்தை பற்றி மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், நம்பர் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 278 2038. எங்கள் அலைபேசி எண் 9842365132. எங்கள் இணையதள முகவரி www.jebaduni.org. எங்கள் மின்னஞ்சல் முகவரி prayer@jebaduni.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone number is 0431 278 2038. Our cell phone number is 98423 65132. Our website address is www.jebaduni.org. Our email ID is prayer@jebaduni.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.